சந்தோஷமான ஒரு தருணத்துல நான் உங்களோடு நிற்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அழைப்பை கொடுத்த மாதவ மன்னனுக்கும் பொறுப்பாயிருக்க யாவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஜெப கூட்டத்திற்காக என்ன பேச வேண்டும் என்று ஜெபத்தோடு பார்த்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த சில காரியங்கள், ஏனென்றால் இப்ப நம்ம பேசுறதுதான் சர்ச்சில் பேச முடியாது. அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை. சர்ச்சில் பேச முடியாத பிரசங்கம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ரைட். ஏன்னா எல்லா டினாமினேஷன் இருக்கிறோம் இல்லையா, எல்லா டினாமினேஷன் இருக்கும், ஒருத்தருக்கு குறை இல்லாத படிக்கு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள். அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமான காரணம். 3 மணிக்கு எந்திரிச்சேன், என்ன பேசணும்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் எங்க செய்திக்கு போனாலும் மேக்சிமம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான். இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குற எல்லா மாவட்டத்துக்கும் போய் வரும்படியா ஆண்டவர் போய் செய்யறார். அதுக்கு ஒரு அல்மனாக் இருக்குது. ஸோ பழைய பாட்டில் எதை பேசணும், நெருப்பு பாடத்துல எதை பேசணும், புதிய சித்திரம் சிசிஎஸ் பாடத்துல எதை பேசணும், நச்செய்தி முடியுது. ஒரு தலைப்பும் இருக்கும், நமக்கு அது ரொம்ப ஈஸி. அதை எடுத்து அதில் பேசிடலாம். பெரும்பாலும் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அல்லது ஏஜி சர்ச்சஸ், பெண்டிகாஸ் சர்ச் போகும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, 3 நாள் மீட்டிங்னா இந்த தலைப்புல பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைப்பும் கொடுக்காம இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறதுக்காக, ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு பாருங்களேன், எந்த இதுவும் இல்லை. இப்போ 3 மணிக்கு எழுந்திரிச்சு காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எல்லாருக்கும் நன்க தெரிந்த ஒரு வார்த்தை, ஆனால் தெரியாத ஒரு கோணத்துல அதை நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே, திரும்பவும் சொல்றேன், அவருடைய வார்த்தையினாலே ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் நிற்கிறேன். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்தில விழு என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. தங்களை மூடி ஆண்டவரே, மீதியான நேரத்துல எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்த வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத நீவை கற்பாடும் என்றும் நான் உம்மடி. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினாலே பலப்படும்படியாய், உடைய வேதத்தின் ரகசியங்களின் ஆழங்களை புரிந்து கொள்ளும்படியாய், நீர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும்படியாய் என் உதவிகளை திறந்தவர்களும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம், இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது பைபிளை நம்ம எப்படியும், நான் ஏற்கனவே இங்க வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், என்னை அழைக்கிற எல்லா இடத்துலையும் நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஐ எம் நாட் a full time minister, ஒரு முழு நேர ஊழியன் அல்ல.
எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கல. அண்ணன் சொல்றது போல காலேஜில் நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளே எனக்கு அரசு துறையில வேலை கிடைச்சு பல ஆண்டுகள் ஆண்டவர் அந்த இடத்துல நான் உண்மையா இருக்கும்படியா உதவி செய்தார். ஆகையினால வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கேரக்டரால் அது சம்பவமா மாறிடும். நானே மறந்துட்டேன் போன தடவை எஸ்தாவை பேசினது. இந்த தடவை நீங்க எஸ்தான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு இன்னும் சரி ஞாபகம் வருவாரு. கவனிங்க, அப்ப அந்த கேரக்டரா மாறி ஆண்டவர் இந்த சம்பவத்தை யாருக்காக சொன்னார், எதை எதிர்பார்த்து சொன்னார், அந்த அந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சம்பவம் எதற்காக நடந்தது? பைபிள் இருக்க எந்த இன்சிடென்ட் எடுத்துங்க அல்லது எந்த ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கீங்க, எந்த கேரக்டர் எடுத்துங்க, எதற்காக அந்த கேரக்டர் பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை கேட்டோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கையா இருந்துச்சு? நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆனா கொஞ்சம் பாருங்க, அதை யாருக்கு சொன்னாருன்றதான் ரொம்ப முக்கியம். இயேசு அவர்களை நோக்கி. அவர் ஏதோ ஒரு கூட்டம் அங்க இருக்கிறாங்க. இயேசு இப்பொழுது அந்த கூட்டத்தை பார்க்கிறார். அவர்களுக்கு இந்த சம்பவத்தின் வெளிப்பாடாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கூட எப்பயும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. இயேசு அற்புதத்தை செய்தாலும் சரி, அல்லது ஆண்டவர் சில நிகழ்வுகளை நடத்தினாலும் சரி, கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்னும் சொல்லிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிட்டே இருப்பாரு. எது குறைவா இருக்கும், நிறைவா இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கு நமக்கு வேதாகமமாக வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். அவர்களை நோக்கி இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் முதல்ல சொன்னாரு. அடுத்து சொன்னார், உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து தள்ளிட்டு போய் சமுத்திரத்திலே விடு என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அப்ப அந்த கூட்டத்துல யார் இருந்தார்? இதற்கு முன்பாக என்ன சம்பவம் நடந்தது? இயேசு குருத்தோலை பவனியோடு போகிறார். இது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குருத்தோலை பவனியோடு சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் நடக்கிறது. 12வது வசனத்துல இந்த சம்பவம் ஏறக்குறைய நிறைவு பெறுகிறது. இந்த குருத்தோலை பவனி. இயேசு எருசலேமுக்கு வந்தார், ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு வந்தார், தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார், எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். சாயங்காலமான பொழுது பெத்தானியாவுக்கு ரிட்டர்ன் பேக் உள்ள வர்றாரு, ஊருக்குள்ள வர்றாரு. ஜெப ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்தார். அல்லேலூயா. பார்த்துட்டு சாயங்காலமான பொழுது மறுபடியும் பெத்தானியாவுக்கு போயிறார். அகைன் நெக்ஸ்ட் டே பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன வந்துச்சு? ஆமா, so tired. அப்ப தூரத்துல நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்துல பார்க்கிறாரு நம்ம ஆண்டவர். இப்போ அவர் இருதயத்துல ஒரு விருப்பம் ஓடுது. பசியா இருக்குது, ஒரு அத்தி மரம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, போனா நமக்கு அப்படின்னு நினைச்சா நம்ம நினைப்பு தாங்க திறக்கு வச்சு ஆளுநர் நினைக்கலங்க. நான் சொன்ன இந்த சம்பவத்தை முடிக்கும் போது சொல்றேன் பாருங்க, அதுதான் அந்த வசனம். அவர்களை நோக்கி தேவனுக்கு விசுவாசம். அதுதான் பக்கத்துல சொல்லுங்க, இயேசுக்கு தெரியும்னு சொல்லுங்க. அந்த மரத்துல கனி இல்லைன்னு இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம தாங்க ஏமாந்து போவோம். இந்த மனுஷன் எனக்கு இதை செய்வான், இந்த நிறுவனம் எனக்கு இதை செய்யும், இவங்க எனக்கு இப்படி செய்வாங்கன்னு ஏமாந்து போறதெல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, நம்ம தான் சொல்லுவோம். மனுஷன் முகத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த அத்திமரத்துல கனி இருக்கும்னு ஆண்டவருக்கு இருக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி சொன்னீங்க? போனாரு. இப்போ நம்ம எல்லாம் அவரோட கூட போறோம். எத்தனை பேர் கூட வரீங்க? நான் அப்படி போயிருக்கேங்க. இந்த வசனத்தை இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது
நானும் அந்த கூட்டத்துல போற மாதிரி என்னை அப்படியே ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போயிருக்கேன். இன்னைக்கு 3 மணிக்கு வந்த ரெவலேஷன் அது. நானும் கூடவே போற மாதிரி போயிட்டேன். இயேசுவுக்கு நல்லா தெரியும் இந்த மரத்துல ஒன்னும் இல்லைன்னு தெரியும். நம்மகிட்ட இன்னைக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதான்? நல்லா தெரியும், நல்லா தெரியும். நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்மளை ஏமாற்றவே முடியாது. ஆண்டவர் பெர்ஃபெக்டா எல்லாம் தெரியும். இப்ப ஆண்டவர் என்னைய கூட்டிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்திலே போகிறார். அது அத்திப்பழ காலம் அல்ல. அதுல கனி எதிர்பார்த்தா அது நம்ம தப்பா மரத்து தப்பா? இப்பதான் கரெக்டா வரீங்க. அவனிங்க உள்ள வந்தாச்சு. ஆண்டவர் வந்துட்டாரு, மரத்தை பாக்குறாரு, ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு. இனி ஒருவனும் ஒரு காலத்திலும் உன்னிடத்தில் கனியை முடியவே முடியாது. அந்த அத்திமரம் என்னன்னு சொல்லிச்சு? ஹலோ, அதனால நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு அந்த செய்தியெல்லாம் சர்ச்சையில பேச முடியாது. நமக்குள்ள ஒரு புதிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க எப்படி நினைக்கிறதே தெரியாது. உங்களை சொன்னா கோச்சுக்குவீங்க. நான் என்னை அத்திமரமா நினைச்சு பார்த்தேன். கேட்டுங்க ஆண்டவர், என்கிட்ட நிறைய இலைகள் இருக்கு, நானா காரணம்? ஹலோ சொல்லுங்க, நானா காரணம்? கொடுத்தாரு, வச்சிருக்கேன். என்கிட்ட கனி இல்லாம போனதுக்கு நானா காரணம்? நானா எடுத்து சாப்பிட்டேன். என்னங்க என்ன பேர் சொல்லனா என்ன அர்த்தம்? நானா எடுத்து சாப்பிட்டேன்? நோ. என்கிட்ட கனி இருக்குன்னு எதிர்பார்த்தது யார் தப்பு? என்கிட்ட வந்து நிக்கிறவங்க தப்பு. கேட்கப்பனா கேட்டுக்க மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அப்படி இருந்தும் என்னை எதற்காக சபிக்க வேண்டும்? காரியத்தை சொல்லுவா, நீங்களும் நானும் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு ஒரு அத்தி மரம், இலைகள் நிறைந்த ஒரு அத்தி மரம் என்னை பட்டு போவதற்கு பெற்றுக் கொடுத்தது. இதுதான் காட்ஸ் ரெவலேஷன். உன்னை புரிஞ்சுக்குங்க. எல்லா குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாது. என் குடும்பம் மட்டும் பட்டு போய் கிடக்குது. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்குது. என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம் மூலமாய், அர்ப்பணிக்கப்பட்ட நம் மூலமாய், தேவன் நேசிக்கிற நம் மூலமாய் அவர்களுக்கு ஏதோ சில விசுவாசத்தில் அவருடைய மற்றவர்களை பலப்படுத்துவதற்காக நம்ம இப்படி நடத்துகிறார். என்ன வந்தாலும் சொல்ல போறோம். பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது ஒரு பண்டிகை காலம். திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு அத்திமரத்தை, அல்லது இந்த அத்திமரத்தின் மூலமாய் ஒரு பெரிய விசுவாசத்தை வரப்போகிற சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்த அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதே வசனத்துல வருது பாருங்க. அதை பக்கத்துல கேளுங்க, நீங்க கேட்டீங்களான்னு கேளு. நல்லா கவனிக்கணும். சீக்கிரத்தில் யாருங்க? 12 பேரும் சொல்லாதீங்க, நம்மளும் ஒரு ஆள் தான்.
அதனாலதான் சொன்னேன், நம்ம அந்த சம்பவமா இருந்து நம்மளை பார்த்தாதான் வேதத்தின் ஒவ்வொரு காரியங்களும் பெரிய சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த கூட்டத்துல இருக்கிறோம். பக்கத்துல கேளுங்க, நீங்க பாத்தீங்களான்னு கேளுங்க, இயேசு சொன்னதை கேட்டீங்களான்னு கேளுங்க. நம்ம முன்னாடி அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சொல்றாருங்க, இனி ஒருவன் ஒரு காலத்திலும் ஒரு இடத்துல கனிய கேட்டாங்க. ரைட்? என்ன? ஆமா, கேட்டாங்க. இப்போ எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக ஆண்டவர் போகிறார். அந்த கனிக்கு தான் முதல் நாள் போய் பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இப்போ வீட்டுல போய் நைட் ரெஸ்ட் எடுத்து யோசிக்கிறாரு, என்ன செய்யலாம் காலையில் போய். ஒரு அஜெண்டா ரெடியா இருக்கு. தேவாலயத்துக்குள் வருகிறார். உள்ள இருக்கவனதான் வெளியே சொல்லிட்டார். அல்லேலூயா. உள்ள இருக்கிறாள் தான் போய்க்கு வந்துட்டான், வெளியில இருக்காளு அப்படின்னு நம்ம கூட இருந்தாலும் நம்ம எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். உள்ள போயிட்டோம். ஏற்கனவே உள்ள இருந்து வெளியே வந்த ஆளுக்கு என்ன தெரியும்? மோசையை தெரியும், நியாய பிரமாணத்தை தெரியும், எப்படி ஜெபாலயத்துல உபவாசம் பண்ணணும்னு தெரியும், எப்படி தசம பாகம் கொடுக்கணும்னு தெரியும். ஆனா கூட போனா நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க உள்ளே விடுங்க. என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? உள்ள விடல. அவனா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவான், நம்ம ஆம்பேன்னு கேட்டு வெளியே வரணும். அவ்வளவுதான் நடந்தது. இப்ப உள்ள கொண்டு வந்துட்டாரா? சாயங்காலமான பொழுது again return back to Bethany. திரும்ப பெத்தானியாவுக்கு போட்டாரு. இப்போ அடுத்த நாள் வர்றாரு, 20வது வருஷம். மறுநாள் நெக்ஸ்ட் டே காலையில அவர்கள் தான் நம்மன்னு சொல்லுங்களேன், ஐஎஸ் போடுங்களேன், நாங்க தான் சொல்லுங்களேன். காலையில நாங்க எல்லாம் அந்த வழியாய் வருகிற பொழுது நேற்று கேட்டீங்க, பக்கத்துல கேளுங்க, இன்னைக்கு பாத்தீங்களான்னு. அதுதான் அந்த அத்திமரம் பட்டு போனதை பார்த்தீர்களா என்று கேட்கவில்லை, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். வெரி ஆர்டினரி பீப்புள், வெரி ஆர்டினரி பீப்புள். முதல் தடவையா உள்ள வந்தான். செப்பாலயத்துக்குள்ள இது வரைக்கும் அவனை விளக்குறவனுக்குள்ள ஆண்டவர் வெளியே விளக்கிட்டாரு. இப்ப உள்ள சந்தோஷமா எல்லாத்தையும் பாக்குறான். உள்ளுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது. என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என் வீட்டுல என்ன ஆகுமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என் பேத்துக்கு என்ன ஆகுமோ. பக்கத்துல இருக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் தெரிய யோசிக்கிறாரு. நான் கடவுளுக்கு பயந்து சொல்றேங்க. நான் என் ஒய்ஃப் உட்கார்ந்துருக்கேன். கேளுங்களேன், என் வீட்டுல அல்லது என்னுடைய வேலை செய்யற இடத்துல ஊழியத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பலவீனத்தெல்லாம் ஒரு வேலை என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா தாங்கி இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, என்னை பலன் உள்ளவன் என்று என்னையே எதிர்த்து என்னை பலப்படுத்துகிற நம்ம உண்மையுள்ளவன் என்று எதிரி இந்த காரியத்துக்கு. இப்போ கேட்டார்கள் முதல்ல, இப்போ பார்த்தார்கள். 21ஆம் வசனம். பேதுருனோட உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும்? அது இனிமேல் ஒரு ஆளை குடிக்கிறதுனா கம்முன்னு அடிச்சிடறோம். இது வரைக்கும் நமக்கு நடந்த சம்பவம். இப்பதான் நம்ம இயேசுவோட கூட இருக்கிறோம். இப்பதான் இனிமேதான் பேதுரு மாதிரி இருக்கு. வெரி குட். கடவுள் மேல ஆமா, நல்லா கவனிங்க. இந்த பேதுரு என்ன சொன்னாரு வாசருங்க. பேதுரு கேட்டதையும் பார்த்ததையும் நினைவு கூர்ந்து இயேசுவை நோக்கி, ரபி, நீ சபித்த அத்திமரம் என்றான். சொன்னான்னு சொல்லுங்களேன். 3 வந்துருச்சு பாரு. கேட்டான், பார்த்தான், டிக்ளேர் பண்ணான். யாரு இந்த பேரு? யார் தெரியுமா? எதையுமே நம்ப மாட்டாரு. எதையுமே உங்களுக்கு சொன்னா போச்சு. நீங்க நான் பேருக்கோட மனுஷன் போலாம், என்னன்னா சரி, அதை பற்றி கவலையே படாதாது. இயேசு சொல்றாரு, 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு 5000 புருஷனுக்கு போச்சுட்டு ஸ்பீக்கர்களை பார்த்து சொன்னாரு, துரிதப்படுத்தினார், அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மலைக்கு போயிட்டாரு. இப்போ நேரம் ஆனதுனால சீக்கிரமா வர்றாரு. கடலின் மேல் நடக்கிறார். அந்த படகு பார்த்தோன்னே எல்லாரும் ஆவேசம்னு பயப்படுறான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, ஆமா அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு தான் கேட்டாரு, நீரே ஆனால்
நான் வரணும் ஆண்டவரே. கமான் ஜாயின் மீ, வா என்னோட சேர்ந்து கேட்பேன். இறங்கி நடந்தாரு, காத்த பார்த்துட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் கேட்டார், அப்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாங்க? பக்கத்துல சொல்லுங்களேன், இந்த பேருக்கு இப்படிதாங்க சொல்லுங்க, இந்த பேருக்கு இப்படிதாங்க. இவரை பலப்படுத்தணும்னா, பேருவை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் ஒரு அத்திமரம் பார்த்து போய்தான். இப்போ ஆண்டவர் உன் ஜெபத்தை ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவையெல்லாம் கேட்பீங்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்க சொன்னபடி நடக்கும்னு சொன்னாரு. அது உங்களுக்கு பிடிக்குதா? உங்க அத்திமரமா நிக்கிறது பிடிக்குதா? ஏங்க நீங்க எத்தனை வருஷமா ஜெபம் இருக்கீங்க, ஆண்டவரே இப்படி மாத்தீங்க. அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்கல. அந்த அத்திமரத்தை பார்த்து என்னுடைய சபிக்க வரலாம் கேட்கல. உன் மூலமா அடுத்தவங்களுக்கு நான் கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். பி ப்ரிப்பேர்ட் யுவர்செல்ஃப். உன்னை நீ ஆயத்தமாக்க. ஒரே ஒரு காரியத்தை நான் முதல் குறிப்பிட சொல்லி அடுத்த குறிப்பிட்டு போறேன். அடுத்தவங்களுக்கு இல்லைன்னா அப்படி சந்தோஷமா இருக்காங்க. என் வாழ்க்கை பட்டு போயிருக்குது, என் குடும்பம் பட்டு போய் கிடக்குது, என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய பாடுகளின் வழியாய் அடுத்தவர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக. அத்திமரம் கொடுத்த பாடம் தாங்க 3 மணி ஆண்டுகளே. எத்தனை ஆண்டுகளாக அந்த அத்திமரத்தை நான் குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். என் ஆண்டவரை ஏமாத்திருச்சுன்னு சொன்னேன், ஆண்டவருடைய பசியை புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன். எத்தனை தடவை நானே அந்த அத்திமரத்தை காயப்படுத்தி இருப்பேன். அந்த அத்திமரம் மற்ற எல்லா, ஒருவேளை அன்னைக்கு 2 பழம் கொடுத்துருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த சமூகத்தை ஆண்டவர் எழுதிப்பாரு. ஹலோ, என்னங்க பேசுறது? எத்தனை நாள் சாப்பிட்டாரு, எத்தனை நாள் தண்ணி குடிச்சாரு, ஒண்ணும் கிடையாது, போயிருக்கோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த அத்திமரத்தை நாம் நினைப்பதற்காக, தேவன் நாம் விசுவாசத்திலே பலப்படுவதற்காக அந்த அத்திமரத்தை உங்களுக்கும் எனக்கு முன்பாக குடும்பத்தில் பாடுகள் வரும் பொழுது ஒரு ட்ரெயின் பட்டு போன மாதிரி இருக்கப்படுது. என் கண்ணு கேட்கிற தூரம் கிரீன்னஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தைரியப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம். இப்ப சொல்லுங்க, நீங்க விசுவாசத்துல பலப்படணுமா, நம்ம மூலமா ஆண்டவர் மத்தவங்களை விசுவாசத்துல பலப்படணுமா? பக்கத்துல கேளுங்க, உண்மைதானான்னு கேளுங்க. எனக்கு கூட்டத்துல அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா பாடுகள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவமானங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு ஆண்டவர் தருவாரு. ஆண்டவருடைய வாழ்க்கையில முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நான் அப்படிதான் அந்த அத்திமரத்தை பாக்குறேன். பேதுரு என்கிற ஒரு பெரிய அப்போஸ்தலனை, காட்டிக் கொடுக்க போகிறவனை அல்லது மறுதளிக்க போகிறவனை ஒரு பெரிய சபைக்கு தலைவனாய் தேவன் மாற்ற விரும்ப வேண்டுமானால் அதற்கு அட்ரஸே இல்லாத ஒரு அத்திமரம் பயன்பட்டது. தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்தி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுவோமா, ஆண்டவரே நான் உங்க தவறா புரிஞ்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன். என் குடும்பத்துல நடந்த சம்பவத்தினால நினைச்ச சில நேரத்துல உங்களை நான் வேகமா பேசிட்டேன், ஆண்டவரே திருப்பியா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அடுத்தவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் அநேக நேரங்களிலே நாம் காயப்படுவதற்கு அவர் தெரிந்தெடுத்ததற்காக சொல்றோம்ல, அதுதாங்க ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு சொல்றோம்ல, அதுக்குதான். சும்மா நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பிரைஸ்தலான்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. அதை கேட்காதவனுக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமா இல்லையா? அம்மா தான் இங்க கூட நீங்க ஜெபம் பண்றோம், நம்ம கேட்காதெல்லாம் வெளியில இருந்து சாப்பிட்டு எவ்வளவு பண்ணலாம்? உண்மையா இல்லையா? அப்ப நமக்கு என்ன விசுவாசம்னா, ஆண்டவரே நீ மகிமைப்பட வேண்டுமானால், அடுத்தவர்கள் விசுவாசத்துல பலப்பட வேண்டுமானால் அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது நம் மூலமாய், நம்முடைய காயங்களின் மூலமாய் ஆண்டவர் மற்றவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காக. இதே போல இன்னொரு சம்பவம் வரும். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா, பாத்தீங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவன் பிறவில இருந்தே விஷம் கிடையாது, பார்க்க முடியாது. இது வரைக்கும் யாரையும் பார்க்கல, அவங்க அப்பாவை பார்த்தது இல்லை, அவங்க அம்மாவை பார்த்தது இல்லை,
எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கூட அவனுக்கு பக்கத்துல சொல்லுவோம், உங்களை சொல்லலன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பழைய நிறைய நேரத்துல எல்லாரும் தெரியும், ஆனால் இன்னமும் நாம அப்படி இருட்டாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா, ஒண்ணு என்ன அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா வாசிங்கம்மா தொடர்ந்து. அப்பொழுது யாருங்க? வெரி குட், சொல்றீங்க. நம்ம தான் நம்ம இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். ஒரு ஜெபம், ஒரு ஜெபம். அவங்களுக்கு இப்ப இந்த ஒரு காரியம் புரியல, அதை மன்றாட்டா இயேசுட்ட வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, இவன் இப்படி குருடா இருக்கானே, இவன் பண்ண பாவமா? ஒரு முச்சலையே குத்திட்டான். இவன் குருடா இருக்கிறதுக்கு காரணம் பாவம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, அழகா சொன்னாரு, இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல. அந்த அசிமத்தை நினைச்சுங்க, அந்த அசிமத்தை நினைச்சுங்க இல்லையா? இப்ப டக்குனு அந்த அசிமத்தை நினைச்சுங்களேன். அதுக்கு கனி இல்லைன்னு இயேசுக்கு தெரியும். இது வரைக்கும் யாரும் அப்படி இயேசு யாரையும் சபிச்சது கிடையாது. தாகத்துக்கு தான் கேட்டாரு, அந்த அம்மா இல்லைன்னு சொன்னப்ப கூட போகணும், இனிமே இந்த குடத்துல தண்ணியே கிடைக்காது, இந்த கிணத்துல தண்ணியே கிடைக்காதுன்னு சொல்லல. அப்போ ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய புரிதலை உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் பிரச்சனை. புரியுதுங்களா? இப்ப நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இந்த செய்தியை சர்ச்சில் நமக்கு புரிஞ்சிருச்சா? உண்மையும் சொல்லணும், நமக்கு புரிஞ்சிருச்சா? ஏன்னா பாடு வரும்போது தாங்க தெரியும். நான் உண்மையிலே கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, எதுனால ஏன் இப்படி நடக்குதுன்னு போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று என்னை அவரை முறுமுறுக்க மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அத்திமரம் ஒண்ணு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுல உங்களுக்கு நேரம் இருக்குமா, அந்த அத்திமரமா உங்களை நினைச்சு பாருங்க. நாட் ஈவன் a single word, ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமேஜின் அவர்செல்ஃப். நம்ம அந்த அத்திமரமா இருந்தா போச்சு, அந்த இடமே. அதே மாதிரிதான் இவனுக்கு கண்ணுதான் தெரியாது, காது கேட்போம். பக்கத்துல சொல்லுங்க, நல்லா கேட்போம். அவனுக்கு இந்த சொசைட்டி அவனை என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? பாவி, என் செஞ்ச பாவத்தினாலதான். ஆனா நான் பாவி இல்லை. ஏன்? யாரு கூட இருக்கேன்? எப்படி பாருங்களேன், கதை எப்படி இருக்கு பாருங்க. அவன் பாவி, அதனால கண்ணு தெரியாம இருக்கான். நான் இயேசு கூட இருக்கிறதுனால நான் யாரும் இல்லை. பக்கத்துல கேளுங்க, உண்மையானு கேளுங்க, நமக்கு தானே தெரியும். பாவியான பாவியான ஒரு பிள்ளையாய் சர்வ Oh my God, hallelujah, hallelujah, நம்மை முன்வைத்தவர் உண்மை உள்ளவர். உண்மையுள்ளவர், உண்மை நல்லவர்,
அப்பனால பார்க்கதாங்க முடியல. அவன் காண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம், உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் இவனுக்கு பிடிக்கும், அதனாலதான் இவன் பார்வை இல்லாம போச்சு, அதனாலதான் என் குடும்பத்துல இப்படிலாம் நடக்குது. உங்களை சொல்லல, இதுவா சொல்றேன். நம்ம காது கூடவே பேசுறாங்களா இல்லையா? என்ன அப்படி சொன்னா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணை திறக்கணும்ல. எவ்வளவு சாதாரணமா அடுத்தவங்களை பேசிட்டான். இவங்க ஏன் தெரியுமா இப்படி? இதனாலதான். இப்ப கூட இருந்தது யாருங்க? சொல்றது யாரு? இப்ப ஆண்டவர் அவங்க கூப்பிட்டாரு. மீதி எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கூட இருந்தான். ஆண்டவரே சுத்தமானால் நான் பார்வையிடணும். பத்தினி வந்தார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் பார்வையிடணும், நீ பார்வையிடைவாயாக. ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யறாரு. கொஞ்சம் மண் எடுக்கிறாரு, பேர் உண்டாக்குறாரு, கண்ணுல பூசுறாரு, சீலவாம்ல போய் தழுவுன்றாரு. சீலவாம்னா யாருக்கும் சீலவான் கூட இருக்க நம்மளா? நமக்காக அனுப்பப்பட்டவனா? நமக்காக அனுப்பப்பட்டவன். ஹலோ, நான் அந்த கேள்வி கேட்கல. இப்ப 2 பேர் நான் இயேசுவை விட்டுருங்க. இயேசுவோட கூட இருக்கிற நம்ம இருக்கோம், பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஆண்டவர் எங்க போய் சொல்றாரு? எங்க போன்னு சொல்றாரு? அனுப்பப்பட்டவன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? புரியலையா? நம்ம அப்படியே எல்லா வேலையும் செய்யற மாதிரி நம்மளை அறியாமலேயே பல நேரத்தில் நடந்துட்டே இருக்கிறோம். இங்க போனா பார்வையிடமா திரும்ப யோசிக்கணும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கேட்கிறான், நம்மளை பார்த்து எல்லாரும் நம்மளையும் கேட்கிறாங்க, இவன் எப்படிப்பா பார்வையிடுஞ்சான்? ஏசு எப்படிப்பா இவனுக்கு செய்யலாம்? ஓய்வு நாள்ல ஏசு இதை செஞ்சா என்ன செய்யணும்? அவரை தொங்க விட்டுறணும்னு சொல்லுவான். கடைசி அந்த அதிகாரம் முடியும் போது அந்த கடைசி 2 வருஷம் வாசிங்க. அவருமே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது நாங்களும் குருடரோ என்றார்கள். நாங்களும் என்ன கேட்டோம்? ஆண்டவரை பார்த்து, இன்னும் 2 கல் இருக்கு, நான் என்ன குருடரா? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சிங் சாலமோனை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நம்ம பாக்குறதுனாலதான் நமக்கு பிரச்சனை. பாவம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பார்க்க முடியாம இருக்கவனை பார்த்து இவனுக்கு காரணம் இப்படி போனதுக்கே இதுதான் காரணம் தைரியமா பேசுறான். ஒரு அழகா சொன்ன. முதலில் அந்த அத்திமரம் பட்டு போய் நின்ற பொழுது கூட இருந்தவர்களை விசுவாசத்தினால் பலப்படுத்தினார். இப்ப அடுத்த ஸ்டெப், விசுவாசத்துல அடுத்த ஸ்டெப், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னன்னா, என்னை நான் யார் என்று புரிந்து கொள்வது. விசுவாசம் ஆண்டவர் புரிந்து கொள்வது. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும். ஆமா, ரோமர் 9:28, 10:33 இதெல்லாம் வாசிங்கன்னா அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் 8வது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு சகலமும் மெதுவா சொல்லுங்க, நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கோன்ற. இது நாங்க வாசித்து இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கிறோம். எல்லாம் எங்க வாழ்க்கையில நன்மையாதான் நடக்கும். இப்போ 2வது சொல்றேன், நம்ம குடும்பத்துல நடக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு நம்ம பாவத்துக்குத்தான் சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அவர்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் தேவன் ஒரு நாள் உயர்த்துவார். இதை ஒரு வாட்டி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு மறுபடியும் எல்லாம் கேட்கறாங்க, எனக்கு தெரியாது யார், நான் பார்வை இல்லாம இருந்தேன், இப்ப பாக்குறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்ப உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்கறாங்க, அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, பரிசு வேத பாருங்க உட்கார வச்சு கேட்கறாங்க, எப்ப அவன் பிள்ளை இப்படி பார்த்து ஆயிட்டான், பயம், சாட்சி சொல்ல பயம், முன்னாடி வந்து ஒரு பாட்டு பாட பக்கத்து அவங்கள சொல்லல,
ஒரு பைபிள் வாசிக்கலாம் பயம். உங்களுக்கு தெரியுமா, இந்த பயம் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சுங்க. இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க சந்தோஷமா இருக்கு. நிறைய இடத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஆரம்பிச்ச ஒரு சின்ன கூட்டம் தான். நான் போற இடமெல்லாம் எனக்கு சொல்லுவேன். எலிஸ் நகர்ல நாங்க ஃபேமிலி இருந்தோம். எலிஸ் நகர்ல நான் ஈஸ்ட் கேட் சர்ச் காங்கிரிகேஷன் மெம்பர். உங்க ஆனந்த் இருக்காங்களா, ஆனந்த் போட்டுலாம் மல்லிகா, அவங்களும் நாங்கெல்லாம் ஒரே சர்ச். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தெரியாங்க. ஒன்னா ஸ்கூல் போனது, கிரௌண்டுக்கு விளையாண்டது, சர்ச் கொயர்ல உண்மையா இருப்போம், யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், வேற எங்கேயும் போறது. இதுவே எங்களுக்கு போகுதுன்னு நினைச்சிட்டு. இப்போ பையனுடைய படிப்புக்காக நான் எலிஸ் நகருக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எலிஸ் நகருக்கு வந்துட்டோம். அங்க வந்து அவங்க அங்கிள் மாமா, உங்க மாமா பக்கத்து ஊர் ஜேம்ஸ் ஞானக்கன், அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க இருந்தாரு. நான் அந்த மாதிரி திங்ஸ் ஆகணும், டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றேன், என் ஒய்ஃப் அந்த மாதிரி இங்க இருக்கிறாங்க, ஒரு பையன். அப்படியா? அப்போ அவர் வரும்போது எங்க வீட்டுல டிவியில சினிமா ஓடிட்டு சண்டே ஈவினிங் மத்தியானம், நான் சொல்ல ஒரு 30 years பேக் சினிமா ஓடிட்டு டக்கு டக்குன்னு அவசரமா ஆகணும் சொன்னாரு. எல்லாம் பக்கத்துல இருக்கிறோம், ஒரு 5-6 ஃபேமிலி இருக்கிறோம், கிறிஸ்டின் ஃபேமிலி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜபக்குழு ஆரம்பிச்சா எப்படி இருக்கிறது. ஏதோ பயபக்தியில அவருக்கு சரின்னு சொல்லல. அதெல்லாம் கவனிங்க. இன்னும் அவர் ஐயர் பையன், எங்க அப்பா ஒரு போது சிஎஸ்ஐ. நான் பயபக்தியில நாங்க போய் குடும்பமா பக்தி பரவசமா அதுக்காக நான் சொல்லல. ஒரு வயசான மனுஷன் வீட்டுக்கு மேல ஏறி வந்து கேட்டாரு, ஏதாவது நினைப்பாரு, எப்படி சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க எத்தனை பேர் அப்படி வந்தீங்கன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு ஆண்டு ஒரு பல்லமே மாற்றக்கூடாது. அதுதான் எங்களை மாதிரி அவளை கூப்பிடுறாங்க. கவனிச்சிங்களா? அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நமக்கு ஆமல்ல எதுக்கு அன்னைக்கு மாதகுமார் ஜபத்துக்கு போனா நமக்கு ஒரு வரணும். அப்ப கூப்பிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு நாங்க போனோம். நல்ல நல்ல ஊழியக்காரையா கூடுவேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு நாள் டிஎல்சி வருவாரு, ஒரு நாள் ரெவரண்ட் ஜெஸ் சார் வருவாரு, ஒரு பெரிய பெரிய ஆளுநர் வருவாரு. ஞாயிற்றுக்கிழமைனா ஊழியக்காரங்களுக்கு பஞ்சமாயிடும். ஆமா தானே? அப்ப அந்த அங்கிள் ஒரு நல்ல ஒரு டிசைட் பண்ணாரு. ஏன் பிரதர், நம்ம 6 ஃபேமிலி இருக்கோம், நம்ம ஏன் அடுத்த ஊழியக்காரங்களை நம்ம போட முடியாது? என்னவா ஆரம்பிச்சு 6 மாசம் கூட ஆகல, நம்மளே ஏன் செய்யக்கூடாது? ஒருத்தர் பாட்டு பாடுவோம், ஒரு ஃபேமிலி எங்களுக்கு ஈஸி, பாடுறதுன்னு அடிச்சு விட்டுருவாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு ஷிப் நடத்துவோம்னாரு. அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், எல்ஐசி தான், ராஜ்சேகர். எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப ரிசைன் பண்ணிட்டு தெரியுமா? இப்போ ரிசைன் பண்ணிட்டு ஜிஹெச்ல போய் வாடா பேஷண்ட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. நேஷனல் இன்சூரன்ஸ்ல இருந்து ராஜ்சேகர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஜிஹெச்ல. இப்போ நீங்க போனீங்கன்னு பார்க்கலாம், ஒவ்வொரு வாடா போய் ஜோம் பண்ணி இருப்பாரு. அவர் ஒரு ஷிப்னா நல்லா நடத்திட்டே இருப்பார், மணிக்கணக்கா, பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணுவோன்னு 2 ஆண்டி இருந்தாங்க. ஒருத்தவங்க ஓசிபி ஹஸ்பண்ட், இன்னொருத்தவங்க ஓசிபி ஹஸ்பண்ட், 2 பேரும் ஜெபம் பண்ணிடுவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மள யாராவது ஒருத்தர் செய்தி கொடுப்போம்னா தான் பகிர்ந்து சரி முடிச்சுடுவா வேண்டியதான் அப்படின்னு நினைச்சோம். இதுக்காகவே சண்டே சர்ச்சை நடக்கும் போது போதையில் என்ன பேசுறாருன்னு குறிப்பிடுக்க ஆரம்பிச்சோம். எதுக்கு? கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் இன்னைக்கு செய்தியோட தொடர்புடைய இருந்தான். இதுக்காகவா ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 3 குறிப்பு மட்டும் எழுதிட்டு இன்னைக்கு சாயந்தரம் இதுதான்டா அப்படின்னு முடிவு பண்ணோம் எங்க டைம் வரும்போது. ஆனா கவனிங்க, இப்படிதான் ஆண்டவர் ஆரம்பிச்சாரு, இப்படிதான் ஆரம்பிச்சாரு. ஆனா பாருங்க, கர்த்தர் மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன், அந்த கூட்டத்தையே ஒரு பாம்பு போட்டு பிரிச்ச மாதிரி எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் ஜான் துரைன்னு ஒருத்தர் இன்னைக்கு கூட உங்க குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் எங்க பிரேயர் ஃபெல்லோஷிப் இருந்தது. கன்னியான ஒருத்தவங்க ஜீசஸ் காலத்து, அவங்க எங்களோட பாட்டிமா பாருங்களேன். இப்ப நாங்க ஒருத்தர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எல்லாரும் சிரிச்சு ஆண்டவர் பல இடங்களிலே பயன்படுத்துகிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? தாங்கிக்கணும். செய்யாத காரியத்தை அடுத்தவங்க பாவம் சொல்லும்போது இந்த செய்தியின் மூலமாய்த்தான் நான் ஆண்டவரை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அல்ல. என் வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பிக்கிற கிரியைகளை ஆண்டவருடைய, அதுதானே அவனுக்கு சொன்னாரு. நீங்க கூட்டம் நான் பிறந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன வயசுனா அவங்க பெற்றவங்க சொன்னாங்க, இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான், நீங்களே கேட்டுக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வயதில் முடிந்தவன். பிறவிலிருந்தே கூட நடக்கிறான். ஆண்டவர் விட்டு வச்சிருந்தாரு. எத்தனை பேர் அவனுக்காக ஜெபம் பண்ணிப்பாங்க. இவன் பார்வையை கூட ஆண்டவரே பேச மாட்டேங்க, பார்வையை கூட ஆண்டவரே, பார்வையை கூட ஆண்டவரே, உமாவா கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்ல போராடிப்பாங்கல்ல. ஆண்டவர் பதிலே வச்சிருந்தாரு. வா மகனே,
எனக்கு ஒரு நேரம் இருக்கு. இந்த கிரியை என்கிட்ட வெளிப்படுறதுக்கு வெயிட். என் கிரியைகள் இவரிடத்துல வெளிப்படும்படியாய், தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை உலகம் புரிந்து கொண்டபடியாய் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். கானாவூர்ல ஒரு அற்புதம் நடக்கணும்னா ராஜரசம் இல்லாம போகணும். ஆமென் சொல்லுங்க. லாசரு உயிரோட எழுந்தாதான் யூதர்கள் விசுவாசிப்பாங்கன்னா லாசரு செத்து தான் போகணும். சத்தம் இல்ல ஏய், அவர் நல்ல சீக்கிரம் வந்து நான் என்ன சொல்றது, நான் தான் சொல்லிட்டேன். அந்த நீங்க எழுதி கம்பிச்சேன் ஒன்னும் பிடிப்பெல்லாம் எதுவும் இல்லை. என்ன ஆண்டவர் 3 மணிக்கு எப்படி எழுதி வச்சாரோ அப்படியே வச்சுட்டேன். பேசுகிறேன் ஆண்டவர்கிட்ட, பேசுகிறேன் ஆண்டவரே, தேவசித்தம் நிறைவேற என்னுள் நம்பரமாக தேவசித்தம் நிறைவேறையும் தலமோடு நடத்துவார் ஆட்சியாய் இருத்திடுவார். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? எனக்கு பாட்டு தெரியும். தாராளம் பண்ண பாட்டு எங்களுக்கு தெரியாதா? தெய்வ சித்தம் நிறைவேற ஏன் இஷ்டம் இல்லை. ஆண்டவரே பட்டு போகணும்னு நினைச்சா நான் பட்டு போறேன். அது மூலம்தான் அடுத்தவங்களுக்கு விசுவாசம் பெறுகிறேன்னா நம்ம ரெடிக்கலாம். அடுத்தவங்க எவ்வளவு தூரம் இந்த வார்த்தையினால காயப்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ விட்டுங்க ஆண்டவரே. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஏன்னா நான் காத்திருக்கும் போதுதான் நீங்க கிரியை வெளிப்பட முடியும். என் மூலமாய் மற்றவர்கள் இயேசு நடப்பிக்கிற அற்புதங்களை பார்க்கணும்னா நான் பாத அரசுதான். அது எவ்வளவு புரிஞ்சுட்டீங்களா? அத்திமரம் ஒன்னும் பேசல, மனசுல ஒண்ணும் இல்லை, மனசுல ஒன்னும் இல்லை. பட்டு போய் எங்கப்ப கூட ஒண்ணும் கிடையாது. இந்த பிறவிக்குருடன், பார்வை இல்லாம இருந்த இந்த பிறவிக்குருடன் அடுத்தவர்கள் இவ்வளவு தூரம் அவனை காயப்படுத்தும் பொழுது அன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்களேன். ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தினாலதான் தேவனுடைய கிரியை வெளிப்படணும்னா இன்னும் 10 வருஷம் கூட நான் பிளைண்டா இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் நாள் நான் காத்துக்கிறேன் ஆண்டவரே இந்த அவமானங்களை, இந்த பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு. தானே சொன்னாரு யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, பிதாவே பூமியிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், நீர் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன். நான் என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒரு அஜெண்டா போட்டு அனுப்புனீங்களோ அத்தனை என்ன செஞ்சுட்டேன். நம்மளால முடியுமா? ஆண்டவர் உங்களை என்னை உலகத்துக்கு அனுப்பும் போது சில இடங்கள்ல நம்ம பட்டு போய் நிக்கணும் அனுப்பிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அடுத்தவருடைய வாயின் வார்த்தையினால் நாம் காயப்பட வேண்டும் என்று டிசைட் பண்ணி தான் அனுப்பிக்கிறார். 3வது அவங்க சொல்றேங்க, சொல்லி முடிக்கிறேன். நிச்சயமா இந்த மனுஷன் என் வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கலாம். எப்படி எத்தா நீங்க மறக்காம இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மனுஷனும் நீங்க மறக்க மாட்டீங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்க சீக்கிரமா, ஆரோனை போல அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் கனமான வாசியம் இல்லம்மா. எபிரேயர் 4:5 அல்லது 5 சாரி 5:4 வாசிங்க.
எபிரேயர் 5:4 மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் கனமான ஊழியத்தை, அந்த ஊழியம் என்ன? தேவன் என்னை பயன்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்னை அர்ப்பணிப்பது ஊழியம். என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நான் மௌனமா ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு என்னை அர்ப்பணிப்பது ஊழியம். இப்ப ஆண்டவர் வித்தியாசம் என்னன்னு சொல்றாரு, ஆரோனை போல அழைக்கலன்னா அந்த ஊழியத்தை பக்கத்துல கேளுங்க, நீங்க ஊழியக்காரர் தானான்னு கேளுங்க. எல்லாருக்கும் பயம் ஏன்படுது, நான் என்ன எலெக்ஷன் அல்லது ரிட்டையர் ஆயிட்டேன், என்னைக்கு போய் இந்த மனுஷன் வந்து நம்ம எல்லாம் ஊழியக்காரனாங்க, ஊழியக்காரன் தான். புரியலையா உங்களுக்கு? அதுக்குதான் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. நான் போன வாரம் அண்ணன் போன மாசம் நினைக்கிறேன் அந்த டேட் பிக்ஸ் பண்ணும்போது அண்ணன் சொல்லும்போது சொன்னேன், என்னோட வேலைக்கு சேர்ந்த எல்லாருமே விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஒரே போராட்டமா இருந்துச்சு, இன்னும் வேலை பார்க்க முடியல. எத்தனை வருஷம் பாருங்களேன், 40 வருஷம் பல ஊரு, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, திரும்ப மதுரை, எப்படி பாருங்க, அலட்சியம் ஒவ்வொரு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்களே அப்படின்ற ஒரு முடிவுலயே வந்துட்டேன். அப்போ அந்த புதுத்தலை ஞாயிறோட நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். 3 நாள் கோயம்புத்தூர், அடுத்த 4 நாள் வேலூர், காட்பாடி போயிருந்தேன். அப்ப அந்த ஐயத்தை போதிட்டு பேசிக்கிட்டு போய் சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருந்தேன், எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம்னா மேனேஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு எழுதி அவர் சொன்னாலும் சொல்றேன், எதுக்கு எழுதி போகணும், உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை அங்க ஆண்டு சம்பளம் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஏன்னா உனக்கு ஒரு வேலை நீ எழுதிட்டு முழு நேரமா வந்துட்டேன்னா, அவர் சொன்னது இப்படிதான் ஒரு நாள் தியானிக்க முடியுமான்னு தெரியாது. எந்த இடத்துல இந்த பாடுகளை நீ பட்டுக் கொண்டிருக்கிறாயோ எல்லாமே கடவுளுக்கு பயந்து சொல்றேன், இன்னைக்கு பேசுற எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த காயங்கள், அந்த அவமானங்கள், அந்த புறக்கணிப்புகள், பட்டு போகின்ற அனுபவம், அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னாரு, ஒன்றரை ஆண்டு ஒரு விசேஷத்தை திரும்ப கொடுத்துருக்கிறாருப்பா. என்ன தெரியுமா, எல்லாரும் பாக்குற மாதிரி நீ பைபிளை பாக்குற, நீ வித்தியாசமா பாக்குற, அதனாலதான் ஆண்டவருடைய காய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆரோனை குறித்து நமக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்களேன். தேனி குடிக்க போறேன், இந்த சம்பவத்தோட ஆழமா சொல்லி முடிக்க போறேன். ஆரோனை படி நமக்கு என்னெல்லாம் தெரியும்? வெரி குட். தோல் குறித்தது, அப்புறம் அபிஷேகம் பண்ண, அபிஷேகம் அதான் ரொம்ப முக்கியம். மோசம் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்க பாருங்க, முக்கியமான ஒண்ணு சொல்லவ, கண்ணு முடிவு பண்ணிட்டாரு பாருங்க. நமக்கு சரி ஆரம்பிப்ப சொன்னோம், இப்ப ஜாக்கிரதையா பேசணும்னு முடிவு பண்ணி இல்லையா, நம்ம 10ஆவது அதிகாரத்தை வாங்கினேன். எனக்கு மோசத்தை பிடிச்ச முடியுது, ஆரம்பிட்ட பிடித்தமான ஒரு சம்பவம் இருக்குங்க. இப்போ நேரம் ஆயிடுச்சு, லேவியராகமம் 9ஆவது அதிகாரம் முழுசையும் வீட்டுல போய் வாங்கிங்க. ஆண்டவர் சபைக்கு ஒரு காரியத்தை மோசையின் மூலமாய் சொல்லுகிறார். 2 எதிர்பார்ப்போடு சபையை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். லேவியராகமம் 9ஆவது அதிகாரத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலிலாம் கொண்டு வரணும், கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ரைட், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்ப சொல்றாரு, தரிசனமாவார்னு சொல்றாரு. அடுத்த 6வது வருஷத்துக்கு அப்படியே மெதுவா வந்தீங்கன்னா, செய்யுங்கள்,
கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் சொல்றாரு. முதல்ல தரிசனம் பண்ணுவாரு, அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் சொல்றாரு. எல்லாம் நடக்குது. கடைசி 2 வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தரின் தரிசனம் ஆயிடுவாரு, மகிமையும் வெளிப்படும், ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய மகிமையை தொழுது கொள்வார்கள். அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தை போட்டு, நல்ல கவனிய, கர்த்தர் நாதாபுக்கும் அபியுவுக்கும் கட்டளையிட்டார். அது சொல்லிட்டார். நாதாபுக்கும் அபியுவுக்கும் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து நாதாபையும் அபியுவையும் பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். 2 பேர். உங்களை சொல்லல, வருத்தப்படுவீங்க. நான் என்னையும் சொல்றேன். நான் என்னை ஆர்வம்னா நினைச்சேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? எப்பா, உன்னை நான் ஆசாரி தெரிஞ்சிருக்கிறேன்பா, உன் மேல நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நீ இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் செய்யணும்னு சொல்றாரு. இங்க ஒரு நீட் வருது, ஒரு எமர்ஜென்சி வருது. சபையை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். பிள்ளைகளையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார், நோ டவுட். நாதாபையும் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, அபியையும் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, கூட்டிட்டு இருந்தாரு. இப்ப நிக்கிறாங்க, பலிபீடத்துக்கு முன்னால போறாங்க. அக்கினி லேசா குறைகிறது மாதிரி இருக்குது. அந்நிய அக்கினி எடுத்து போட்டாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி 2 பேர் தாடி. உங்களை சொல்ல, நான் என்ன கட்டுவேன்? ஆண்டவரே, உண்மையை தானே ஊழியம் செஞ்சேன். மோசே மனங்கா கருத்து உள்ள ஜனங்கள்னு சொன்னப்ப நான் கூடவே வந்தேன்ல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் முழுசு மோசையோட ஆண்டவர் போராடினாருங்க. நீ வா, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு போராடினாரு. ஆர்வட்ட ஒரே ஒரு வசனம், ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிச்சு. போப்பா, அவர் சகோதரன் வெயிட் பண்ணிட்டு தான் போ, அவ்வளவுதான். நேர போனாரு, கட்டி கொண்டு முத்தமிட்டு அவனோடு இணைந்து கொண்டார். ஒரே ஒரு வசனம் தான் ஆர்வம் சொல்றது. என்ன 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஒரு டிஸ்பியூட். எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணிருக்கிறாருன்னு ஆரோனும் மிரியமும் மோசையுடைய எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. ஆண்டவர் அடிச்சு போட்டாரு. 2 பேரும் தானே அடிச்சிருக்கோம். ஹலோ, 2 பேரும் பேசினாங்க. என்ன பேச மாட்டீங்க? நம்ம இப்படி பைபிளை படிக்கலங்க, பிரச்சனையா இருந்தாங்க. யாராவது சொன்னா ஆமா அடிச்சா 2 பேர். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். கோபத்துல பெரிய அடிச்சுட்டு அவரும் என்ன தெரிஞ்சுவான். நம்மளை குறித்த ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. புரியல உங்களுக்கு? நம்மகிட்ட ஆண்டவர் நான் கூட இருக்கிற நான் அடிக்க போறேன், எப்படினாலும் என்கிட்ட வருவான் பாருங்க. அதுதாங்க ஆண்டவர் ஆர்வம் மேல வச்சு நம்பிக்கை. ஆண்டவரே, தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் செத்து விழுந்து அழுகி போன பிள்ளத்தை போல ஆகாதிருப்பாளன் தகர்னார் ஆண்டவர். அன்னைக்கு அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. 16ஆம் அதிகாரம் என்ன 11ஆம் அதிகாரம் 16 16th சாப்டருக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட் அங்க நடக்குது. ஆரோனுடைய பொசிஷனுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை சர்ச்சில் பேச முடியாது. ஆரோன் இடத்துக்கு இப்ப போட்டி வருது. அங்க கோராகின் புத்திரர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு நாதாவும் அபியும் இப்ப இவனுக்கு விரோதமா வர்றாங்க. எங்களுக்கும் அந்த சீட்டு வேணும்யா. நல்ல கவனிங்க, அது வீட்டுல போய் வாசிட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நாங்க அவங்க மட்டும்தான் கத்த பேசினாரா, எங்கிட்ட இல்லையா, நானும் செய்வோம்யா அப்படின்னு வரோம். இப்போ எதுக்கு யாரு சீட்டுக்கு வந்தாங்க? பேசி வந்தாங்க. அவங்க டிமாண்ட் பண்ணது ஆரோனுடைய சீட்டு. நீங்க மோசே சொல்லுவார், நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எப்பா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொசிஷன் வேற, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு வேற, அதை விட்டுட்டு ஆரோனுக்கு கொடுத்த சீட்டு மேலேயே நீ அக்கறை பண்ண கவலைப்படுறேன்னு சொல்லுவார். கவனிங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு விரோதமா வந்தவனா ஆண்டவர் அடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். பூமி வாயை திறந்து
முழு கோராகின் புத்திரரையும் மூடிடுச்சு. ஆரோனுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஹலோ, சந்தோஷமா என்னங்க எதுவுமே பேசலன்னா என்ன எப்படி இருந்திருக்கணும்? சந்தோஷமா உனக்கு தீராகவே ஆயிரம் என்னை அழுத்தவர் உண்மை தேவன். ஆரோன் அப்படி பாடல, ஆரோன் அப்படி பாடல. ஆண்டவரே தெரியாம செஞ்சினா ஆண்டவரே, அப்படியா வாத நிறுத்தப்படணும்னா மோசே சொல்றாரு, நீ தூபகிரஸ் எடுத்துட்டு போ, அந்த கூட்டத்துக்குள்ள போன்னு சொல்றாரு. ஓடினான். தேவனுடைய கோபத்துக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக வந்து நின்னாயா. எனக்கு போட்டி ஆகலையா, என் இடத்துக்கு போட்டி போட்டு வந்தவன் அவனை ஆண்டு தண்டிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனந்த் சொன்ன மோஸ்ட்லி நீ போன்னு சொன்னாரு. ஆரோன் என்ன செஞ்சாரா? ஓடி. இவ்வளவு கன்சர்ன் பாருங்க, எனக்கு விரோதியா இருந்தாலும் தண்டிக்கப்படக்கூடாது. இந்த ஆர்வம் தான் ஆண்டவரே ஏழைக்கு செஞ்சீங்கன்னு கேட்கல. 2 பிள்ளைய செத்துக்கிறது. ஆர்வனோ பேசுவான். நோ வேர்ட்ஸ் யூஸ் தான். ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. ஏன்னா ஆர்வனுக்கு தெரியும் தேவன் தரிசனம் ஆகிவிட்டார், தேவன் மகிமைப்பட்டு விட்டார். ஆனா ஏன் மூலமா தேவன் மகிமைப்படணும்னா ஏன் மூலமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நேரம் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, இதை தாங்க, முண்டைக்கு தாங்க, மருமகளுக்கு தாங்க, தேர்த்துக்கு தாங்க, வீட்டுக்கு தாங்க. நம்ம ஜெனரேஷன் விட்டு இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு அப்படிதானே? இதான் என் மனைவி காலையில ஜெபம் பண்ணும்போது கேட்டா சந்தோஷமா இருக்கும். பேத்திகள் ஆண்டவரே, அவர்களுடைய பலன் ஆண்டவரே, அவருடைய எதிர்கால படிப்பு ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு சம்பந்தம் பண்ண போற இடம். நான் குறையா சொல்லலைங்க, குறையா யாரும் நான் காயப்படுதுன்னு சொல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே நான் பேசல 17 விதத்துக்கு நீதிமொழிகள் பேசாதிருந்தால் மூடனும் ஞானம் உதகத்துக்கு மூடுது பாக்கியமான் ஒரு மாற்றம் பேசாது. அதோட விட்டா கூட பரவாயில்ல. இப்ப மோசே அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போறாரு. 2 பாடி அங்க இருக்குது. நல்ல கவனிங்க, 2 பாடி இருக்குது. நாதாபும் அபியும் பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். ஆரோன் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறாங்க. சபையா கூடி வந்திருக்கிறாங்க. மோசே பிரசங்கம் பண்றாரு. என்ன தெரியுமா? தமிழத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு அதன் மூலம் என் மகிமை வெளிப்படும் சொன்னார்கள் ஆண்டவரே. இதுதான் சொன்னார். சிஸ்டர், ஒரு சின்ன பலவீனம் வந்தவங்க கதறிடுறோங்க, ஒரு சின்ன சமாதான குளிச்சல் வந்தவங்க போராடிடுறோங்க, கண்ணீர் விட்டு உபவாசம் பண்றோங்க. என் பிள்ளைகளுடைய சாபத்தை வைத்து சபைக்கு ஆஸ்காரியம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவன் பேசாது. அடுத்த 5ஆவது வசனம் பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 நீங்க வீட்டுல வாசிங்க. மோசே சொல்றாரு, ஆரோனுடைய சிறிய தகப்பனாகிய உசேலின் குமாரனாகிய மீசாவேலையும் எல்சாபானையும் கூப்பிட்டு இந்த பாடிய அப்புறப்படுத்திக்கங்க. இது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பே. அப்பா பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த அசுத்தம் இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போன்னு மோசே சொல்றாரு. மோசேக்கு தோளுக்கு தோளா இருந்தவன் ஆரோன். மோசே உனக்கு ஆரோனா வாயா இருப்பான்னு சொன்ன ஆரோன் பேசாம இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, நீ அழாத, புலம்பாத, உன் பிள்ளைய எடுத்துட்டோம்னு வஸ்திரத்தை கிழிச்சுக்காத, உன் பாட்டியை எடுத்து போடாத. ஒரு புலம்பு கூட பிள்ளை இல்லை. 2 பிள்ளையும் கிடக்குறான் பாடிய. வாயிலிருந்து சத்தம் வரக்கூடாது. மோசே பிள்ளைக்காக கூட ஒரு சொத்து தண்ணி போடல. அடுத்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவங்க போய் அடக்கம் பண்ணிட்டோம், நீ போகக்கூடாது, போலையா போல. ஒரு நல்ல கவனிங்க. என்ன செய்வீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பற்றி போகிற அனுபவம் இல்லை.
ஆண்டவர் மற்றவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார். அதுக்காக என்னை கைவிட மாட்டாரு. எத்தனையோ அத்திமரங்கள் அன்னைக்கு இயேசுவின் வாழ்க்கையில இருந்துச்சு. இன்னைக்கும் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைக்கும் போது இந்த அத்திமரம் போட்டு யாரும் கிராஸ் பண்ணி போயிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாருக்கும் ஒரு மரம் நேரம் உண்டு. அதோட இந்த அத்தனை அத்திமரமும் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா இருக்கு. இரண்டாவதாக அந்த பிறவிக்குள்ளல் பேர் என்ன தெரியாது, வயசு என்ன தெரியாது, அவனுடைய பழக்கம்லாம் அடுத்தவங்க அவனை காயப்படுத்துனதுதான். காத்துருந்தான். எல்லாரும் என்னென்ன பேசணுமோ பேசட்டும், என்னை பற்றி பேசட்டும், என் குடும்பத்தை பற்றி பேசட்டும், பிள்ளைகளை பற்றி பேசட்டும். ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் அவருடைய கிரியை என்னுடைய குடும்பத்துல வெளிப்படுத்த அமைதியாக தான் இருக்கும். அப்பதான் என்னை பேசுனவன் யார் என்பதை தேவன் அவனுக்கு புரிய வைக்க முடியும். மூன்றாவதாக ஆர்வம் பேசாமல் இருந்தான். ஏன் அழைப்பாதான் அழைப்பாதான் என் பிள்ளைகளையும் அவங்க கண்ணு எடுத்தாலும் இப்படிதான் தேவன் மகிமைப்படுவார் என்பதை வருங்கால சந்ததி அறிந்து கொள்ளமானோம். என்னையும் நான் குறைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் எல்லா கண்களை மூடுவோம். 2 நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வாழ்க்கையில எந்தெந்த இடங்களை நம்ம பட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கிறோம். வசந்தமாய் காணப்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கை, பிரகாசமாய் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை இருளடைந்தது போல உணர்றோமா? இலைகளுள்ள அத்திமரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. தூரத்துல இயேசு பார்க்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இது ஒரு நல்ல மரம், இதுல இலைகள் நிறைய இருக்குது, சோ பியூட்டிஃபுல். ஆனா திரும்ப வரும் பொழுது இட் வாஸ் எம்ப்டி. ரெண்டு காட்சியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பசுமையா இந்த வாழ்க்கைக்கு மாறிச்சுன்னு உங்களுக்குள்ள கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எதைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு சொல்வதற்காக என்னை தேவன் இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். கொடுத்ததுக்காக மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றோமா? ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. அநேக நேரங்கள் இந்த சீக்கிரம் நான் புரிஞ்சுக்காம நான் முழுமுறுத்தி ஆண்டவரே. இரண்டாவதாக மற்றவர்கள் என்னை காயப்படுத்துகிற பொழுது ஏசாயா 30:26 சொல்லும், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அதே காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையால் 7 பகலின் வெளிச்சத்தை போலும் இருக்கும். அடுத்தவங்க நம்ம எப்பொழுது தூரம் காயப்படுத்தணுமோ பண்ணதில்லை. அதுக்கு தாங்க ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறார். ரகசியம் சொல்லவா? இந்த புரிதல் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கலங்கவே மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆண்டவர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு முன் குறித்து பேக் பண்ணி ஒரு பேக்கேஜா இந்த உலகத்துல வச்சிருக்காரு. இதெல்லாம் இந்த நேரம் அவங்க வாழ்க்கையில நடக்கணும். அதான் காட்ஸ் பிளான். அதை முன்முன்போட தள்ளி போட போறோமா, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள போகிறோமா? ஃபைனலா ஆரோனும் பேசாதிருந்தான். அவர் அடிக்கப்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாது இருக்கிற ஒரு ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பாடுகளின் வழியாய் தேவன் குடும்பத்திலே மகிமைப்பட விரும்புகிறார். தேவன் இந்த ஜெபக்குழுவிலே மகிமைப்பட விரும்புகிறார். இந்த ஜெபக்குழுவின் மூலமாய் தேவன் இந்த தேசத்திலே மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளினாலே விடுதலை பெற்ற நாங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு விருப்பத்தின்படி எங்களுடைய எதிர்பார்ப்பை நீர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பின்படி எங்களை பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்மைக்காக மாத்திரம் நாங்கள் உங்களை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஆனால் எங்களை பார்க்கணும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் இந்த உலகத்துல இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறேன். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுடைய புறக்கணிப்புகள், எங்களுடைய அவமானங்கள் அத்தனையும் மத்தியிலும் தேவன் விசுவாசத்திலே ஒரு கூட்டத்தை பலப்படுத்துகிறேன். தேவன் உங்களுடைய கிரியைகளை மற்றவர்களுக்கு முன்பாக நடத்திக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் குடும்பத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறேன். உங்களுடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.